பலாப்பீல் சாப்பிடலாம். எடுத்துக்குமா வாங்க. சிட் எடுத்துக்கிட்டே சாப்பிடு. பலாப்பீல் அப்படிங்கிறது நம்மளோட கொண்டக்கடலையில் போடுற ஒரு வடை மாதிரி ஒரு அரேபியன் டிஷ்ஷு. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸ்டன் ஷோ பார்த்துட்டு நாங்கள் அடுத்தது சாப்பிட்டுட்டு தான் வேறு பக்கம் மூவ் ஆகணுன்ட்டு சாப்பிட்டுட்டு தான் இப்போ அடுத்தது தான் போகணும். நிறைய பவிலியன்ஸில் உள்ளே போய் பார்க்கணும். பார்க்கலாம். ஆமாம்மா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம லைட்டாக சாப்பிட்டுட்டு வயிற்றுல கொஞ்சோண்டு இடம் வச்சுக்கிட்டே நம்ம வந்து அடுத்தது ஏதாவது சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். நாங்கள் சரி தேடி பார்க்கணும் எங்களோட ஃபேவரட் ஐட்டம்லாம் அடுத்தது என்ன கிடைக்கிது அப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டு நுழைஞ்சோன்னே பார்த்தோம் இல்லையா அந்த பிளேஸு பாருங்க, பியூட்டிஃபுல்லாக அடிச்சா வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம் அம்மா சீக்கு வந்து சீயெல்லாம் இல்லைம்மா, அது சும்மா ரிவரும் இல்லைம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் வந்து ரொம்ப கேப் விட்டு தான் வந்தோம். இன்னைக்குன்னு பார்த்து மழை தூருது. நல்ல வேலை ஸ்டன் ஷோ அப்போ தூரல. நல்ல கிளைமேட் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் வந்து மழை மேலே தூக்கிட்டே இருக்கா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம அப்படியே போவோம் நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டெல்லாம் தேடி. பிரிட்ஜு போகலாம். கீழே போட்டேனே தெரியாமல். பரவாயில்ல. இது என்னது வருது? லெமன் அது இருக்குது. நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, நெருப்பில் சுட்டு கொடுப்பாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே எடுத்துகிட்டு போவோம். வாங்க போகலாம். எனக்கு வந்து பாஸ்தா வேணும். இங்கே வந்து இட்டாலியன் பாஸ்தா வந்து இந்த மாதிரி சைட்லேயே கிடைக்கும். அதை தேடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த கடை எங்கேயோ காணோம் ரெகுலர் பிளேஸில். சரி போவோம், நம்ம பாஸ்தா சாப்பிட வீட்டுக்கு போகிறோங்க. இங்கே வாட்டர் ஷோலாம் நடக்குங்க. நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியன் பெவிலியன் பக்கத்தில் இருக்கிற ஒரு சாட் கார்னர் தான் இருக்கும். இந்தியன் சாட் பஜார். ஏன்னா வந்து ஃபுல்லாக இந்தியன் பெவிலியன் கிட்ட நிறைய சாட் சாப்பிட்றதுக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வருஷம் தான் இந்த ஷாப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சாட் ஐட்டம் அப்புறம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்காகவே தனியாக வந்து இந்த ஸ்பேஸ் எப்போவுமே வந்து எம்டியாக தான் வச்சுருப்பாங்க. இப்போ ஆக்குபை பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து இந்தியன் சாட்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருமே நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஃபாரினர்ஸ் கூட.
பஜன் போகிற போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். செவன் தேர்ட்டிக்கு ஈவினிங் 7:30க்கு கரெக்டாக வந்து இந்தியன் பவிலியனுக்குள்ளே டான்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 2 hours ப்ரோக்ராம் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம இந்தியன் கல்ச்சுரல் டான்ஸ் நிறைய ஸ்டேட்டோட டான்ஸ் எல்லாம் இருக்கும். குளிருக்கு ஸ்வெட்டர் போட்டு ஷால்லாம் எடுத்து வந்தால் கடைசியாக மழை வந்து எங்கள் எல்லாரையும் வரட்டி வச்சுங்க பாருங்கள். ப்ரோக்ராமே பார்க்கவே விடல, ப்ரோக்ராமும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஷாப்பிங் பண்ணலாம், இங்கே நாங்கள் இந்தியன் பவிலியனுக்குள்ளே தான் இருக்கோம். ஆனால் மழை தான் விடவே மாட்டேங்குது. எல்லா கடையும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, எப்படா மழை பெய்யும் டீ குடிக்கலான்னு இருந்திருக்கீங்க. குடிங்க குடிங்க. இவ்வளோ மக்கள் வந்து கூட்டமாக நடந்தாலும் நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் வந்து தள்ளாமல் டச் பண்ணாமல் நடப்பாங்க. அதுதான் வந்து என்ன இருந்தாலும் ஃபாரின் தான். விடாமல் வந்து மழை தூறிக்கிட்டே இருக்குது. நாங்கள் டைம் இப்போ தான் ஒரு 8:30 தான் இருக்கும். ஆனால் எங்களால் ஈரமாக இருக்கிறது எங்கேயும் உட்காரவும் முடியல, சைட்லலாம் ப்ளஸ் ரொம்ப நேரம் நிற்கவும் முடியல. ஏன்னா நிறைய இடம் வந்து ஓப்பன் பிளேஸாக தான் இருக்குது. அதனால் சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நாங்கள் வந்து எக்ஸிட் கிட்டக்க, அதாவது என்ட்ரன்ஸ் கிட்டக்கே மறுபடியும் வந்துவிட்டோம். ஸோ குளோபல் வில்லேஜில் இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் போனதே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு 4 o'clock 5 o'clock 6 o'clock அந்த டைமுக்கு உள்ளே நுழைஞ்சோம்னா நைட்டு 12 ஆனோனையும் இங்கே அலாரம் அடித்து அதுக்கப்புறம் தான் வெளியில் அனுப்புவாங்க. அது வரைக்கும் தான் இருந்து தான் எங்களுக்கு பழக்கமே. ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியிலேயே, இதோட நான் ஒரு நிறைய டைம் வந்திருப்பேன். இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக போகிறோம். ரொம்ப கசன்னு இருக்குது, நமக்கு நடக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. மழை பெஞ்சிட்டே தூறிக்கிட்டே நின்று தூறிகிட்டே இருக்கா. நமக்கு நடக்கிறதுக்கும் மேலே தண்ணி பட்டுகிட்டே இருக்குதா. கேமரா வேறு கையில் ஹேண்டில் பண்ணவும் முடியல. ஃபோனை வந்து மழைக்கு பயந்துட்டு உள்ளே வச்சுக்கிட்டே கிளம்பிடாது. ஸோ மழை பயங்கரமாக பேஞ்சிட்டே இருக்கு, தாங்கவே முடியல. எங்கள் பாருங்க பின்னாடி பட்டாசு வெடிச்சிட்ருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் அப்படியே கிளம்பலான்னு கார் பார்க்கிங்கே வந்துட்டோம். மழை பெஞ்சிட்டே இருக்குது, பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. அப்படியே நின்று லாஸ்ட்டாக பார்த்துட்ருக்கோம் சேடாக. குளோபல் வில்லேஜ் எப்போ வந்தாலுமே வந்து டைம் போகிறதே தெரியாது. இந்த டைம் சீக்கிரமாக வந்ததுனால நாங்கள் ரொம்ப சேடு. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மழையில் வந்து ரொம்ப நேரம் இருக்கவும் முடியல. குளிர ரொம்ப அதிகமாகிடுச்சு. காலெல்லாம் வந்து மழையில் நனைஞ்சு கால் கையெல்லாம் வந்து வெட்டாகவே இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்னும் கண்டிப்பாக வந்து 3 மாதம் குளோபல் வில்லேஜ் இருக்கும். திரும்பி வந்து மறுபடியும் ஒரு நாள் நிதானமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திட்டு நானும் சஸ்பினும் ரொம்ப சேடாக வந்துட்டோம்.